வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான சத்தான வேர்க்கடலை உருண்டை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த வேர்க்கடலை உருண்டை வந்து நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம செய்து கொடுக்கலாம். நல்லா அருமையான சுவையான இந்த வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது நான் முதல்ல செய்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப அருமையாக நல்லா வந்தது. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை உருண்டை தாங்க பார்க்கலாங்க. நிலக்கடலை உருண்டை பீனட் லெட்ரு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு வெறும் கடாயில் 1 கப் அளவு வறுக்காத வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை அதை போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இல்லை வறுத்த வேர்க்கடலை கடையில் விற்றுருந்தால் கூட நம்ம அதை வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த தோல் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே தோல்லாம் எடுத்துருவோம். அதில் இருக்கிற சின்னதாக இருக்கிற அந்த மொட்டு மாதிரி இருக்கிற பருப்பையே எடுத்துருவோங்க. எண்ணெய் இல்லாமல் ஒரு வறுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறுனதும் பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சுருவாங்க. கையிலே நல்லா தேய்ச்சாலே இந்த தோல்லாம் அப்படியே உறிஞ்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம முரத்தில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு புடச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருவாங்க. இதுபோல் க்ளீன் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை, உடைச்ச வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை 1 கப் அளவு இருந்ததுங்க. அதையும் எடுத்துக்கலாம். இது ஒரு பேசினில் போட்டு வச்சிடலாங்க. ஒரு 1/2 கப் அளவு வெல்லம், இதனால் பாகு வெல்லம் நம்ம கேட்டு கடையில் வாங்கிப்போங்க. இதனால் துருவி எடுத்து வச்சுப்போம். இது ஒரு வெறும் கடாயில் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதனால் கரைஞ்சி வந்தது வடிகட்டிக்கலாங்க. இதில் கல் மண் இருந்ததுன்னா கூட நம்ம இதிலே வடிஞ்சிரும். மேலே அப்படியே தங்கிடுங்க. இப்போ அதே கடாயை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த பாகு அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கெட்டி பாகு வர வரைக்கும் அடுப்புலேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ நல்லா கெட்டிப்பாகு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம். அதில் உருட்டை வந்ததுன்னா நம்ம ஸ்டவ்வை பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ உருட்டவும் வருது. இல்லை கெட்டிப்பாக இப்போ உருட்டுற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுவோம். இந்த பாகை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல பேசினை அதில் போட்டுட்டு மேலே அப்படியே எல்லா இடமும் ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு கரண்டி காம்பால் நல்லா கிளறி விட்டுருவோம். கலந்துட்டு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம அரிசி மாவு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு கையில் அப்படி மேலே தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒட்டுறதால இந்த மாவை நான் எடுத்து வச்சுட்டேங்க. கையில் அப்படி தேய்ச்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக அப்படியே உருட்டி தட்டில் எடுத்து வச்சுருவோம். முதல்ல இந்த ஷேப்பில் இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் கூட நம்ம இதை வந்து அழுத்தி பிடிச்சிடலாம். இதுபோல் எல்லா வேர்க்கடலையும் நம்ம வேர்க்கடலை உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. அருமையான சத்தான வேர்க்கடலை உருண்டை தயாராகிடுச்சு. முதல்ல இது ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா இறுகி ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம கடையில் விற்கிற வேர்க்கடலை உருண்டை நம்ம வீட்டிலையே ஈஸியாக இது போல் செய்து கொடுக்கலாங்க. பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். இது வெல்லத்தில் செய்ததால் சத்தும் கூட. இது நல்லா கெட்டிப்பாக நம்ம வச்சு செய்ததால் ஷெல்ஃப் லைஃப்பும் நல்லா 1 வாரம் 2 வாரம் கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வேர்க்கடலை உருண்டை இந்த போல் அளவில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இது முதல்ல ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.